கேட்கணும் கேட்கக்கூடாது. எவ்வளவு கேட்கணும் சும்மா பத்திரிகை பதாச்சாரம் தெரியுமா? பட்ஜெட் என்ன படிக்கிற நீ என்ன பாக்குற? என் மாநிலத்தை பத்தி பேசுவேன், நான் பேசுவேன். மாநிலத்தை வரலாம் தெரியுமா? மாநிலத்தை 79 கோடி ரூபாய் சரியா வராங்க. நூறு சேர்த்து மாநிலமாக திட்ட பார்த்து செம்பாங்க 79 கோடி சாய்க்கு ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஏமாத்து இல்ல. வெளியே போயா இங்க உட்காரத்துக்கே பயமா இருக்கு. அந்த கவுன்சில் நாங்க உட்காரத்துக்கே பயமா இருக்கு. இதை பேசாதுன்றோம். நாங்க மேயரையும் கமிஷனர் கிட்ட நாங்க பேசினா மண்டல தலைவர் அத்தனை பேரும் குறுக்கிடுறாங்க. எங்க பணி நடைபெறல. 10 கவுன்சில் இருக்கிறோம். எனக்கெல்லாம் வந்து மக்கள் பணம், இது மக்களுக்கு தான் செயல்பதி கொடுக்கணும். இது ஒரே இப்ப ரூலிங் பார்ட்டி இருக்கிறதுனால இப்ப என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, எந்தெந்த நகராட்சி மாநகராட்சி கவுன்சில் இருக்காங்களோ அவங்கவுங்க வார்டுல இப்ப வேலை ஒதுக்கிறாங்க. 4 வருஷமா எங்க வார்டு, அதே இன்னொரு கதை கேட்டுங்க, அதிகாரிகளும் இந்த 10 வார்டு மாநகராட்சி கவுன்சில் வார்டுல அதிமுக கவுன்சில் வார்டுல ஒரு அதிகாரி வந்து கிடையாது. ரோடு போட்டாலும் வந்து நிக்க போறது கிடையாது. எந்த வேலை செஞ்சாலும் வேலையை சப்போஸ் மீறி வேலை நடந்தா அதை வந்து நின்று அதை பார்க்கறது அதிகாரி வரத்துக்கிறது. அதிகாரி ஆளுங்கட்சி மிரட்டலும் 2. 2வது மேயரோ துணை மேயர், மேயரு இந்த மாநகராட்சி விட்டு வெளியே வரதில்லை, துணை மேயரு அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரதில்லை. இவங்கெல்லாம் வார்டு வார்டா வந்து பார்த்தா கொஞ்சம் வேலை நடந்திருக்கும். அவங்க வெளியே வர்றது கிடையாது. அது என்னன்னு கேட்டா கோஷ்டி பிரச்சனை. அவங்க இவங்க வந்தா இவங்க வந்து அவங்க வச்சுக்குவான், அவன் வந்தா இவங்க வச்சுட்டு மாநகராட்சி மேயரோ துணை மேயரோ எந்த வார்டும் வெளியே வரதே கிடையாது. 25 லட்சம் ரூபாய் சப்ஜெக்ட் வச்சு வச்சுங்க. எங்க பேருக்காக சும்மா ஒரு 2 லட்சம் ரூபாய் வேலை எடுத்தாங்க. 25 லட்சம் ரூபாய் சப்ஜெக்ட் 2 லட்சம் ரூபாய் எங்க வேலை நடக்கும். வேலை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் பணம் மக்களுக்கு போய் சேரல. தாம்பரம் மாநகராட்சிக்கிற பொதுமக்கள்லாம் வந்து அதிகமா அவ்வளவு சிரமப்படுறாங்க. இதை நாங்க எடுத்து கேட்டா மிரட்டுறாங்க, திட்டுறாங்க, எங்களை வந்து அங்க உட்கார விட மாட்டுறாங்க.